அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈரல் பிரட்டல் செய்கிறேன், பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டே நான் ஈரலை இப்படி உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வேக வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஸ்மெல் வராமல் இருக்கும், அதனால் கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சுப்போம். இது தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் அது கூட இது வதக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம். இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுமே இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவ்வளோதான். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. அதை வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இதை அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. அப்படியே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் மஞ்சள் தூள் போட்டு தான் க்ளீன் பண்ணேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போட்டால் தான் அது இந்த பருத்தி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் உப்பு, இது மிளகாத்தூள் இது குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறோம். இது நல்லாயிருக்கும் குழம்பு மிளகாத்தூள் போட்டால். 2 ஸ்பூன் மிளகு லாஸ்ட்டாக தான் போடுவோம், மிளகு பொடி. இந்த எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்கள். விறகடுப்பில் சமைக்கிறதுனால சீக்கிரம் வதங்கிடும். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே ஈரலை போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் இப்படி எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இதில் ஏற்கனவே நான் கொஞ்சம் எங்கள் வீட்டு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் போட்டாச்சு. கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் கொத்தமல்லி. ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியது தான். ஈரல் ரெடி ஆகிடுச்சு. ஈரல் கிரேவி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். என் பேத்தி டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டான் நல்லா இருக்குன்னு. தோசைக்கு ஈரல் கிரேவி. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.